Hi friends, welcome back to Brain Medic. This is Riaz. இன்னைக்கு வந்து நான் NCERT ரிவ்யூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம லிவிங் வேர்ல்ட் ஆல்ரெடி வந்து லெக்சர் பார்த்துருந்தோம். இணையிலிருந்து இப்போ ஒரு லெக்சர் முடியுதுன்னா அந்த லெக்சர் எவ்வளவு தூரம் கவர் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து NCERT ரிவ்யூவும் வந்து பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் நான் சொன்னல அந்த ஏர்னஸ்ட் மேயர் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்ன் ஆன் 5th July in Kempt, ஜெர்மனி. ஏர்னஸ்ட் மேயர் அவர் ஒரு ஜெர்மனிக்காரர். ஓகேவா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அவரு. அப்படின்னு என்னதுன்னா எவல்யூஷன் இந்த மரபு அந்த சொல்லுவாங்க, அந்த தமிழ் எனக்கு தெரியல கரெக்டா. அப்படியே அந்த இது வழியா வராங்களா அந்த எவல்யூஷன்ஸை பத்தி படிக்கிற ஒரு பயாலஜிஸ்ட் அவர். ஓகேவா? இங்க ஹைலைட் பண்ணிருக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டார்வின் ஆஃப் 20th century அவர். ஓகேவா? நெக்ஸ்ட் வாஸ் ஒன் ஆஃப் த 100 greatest scientist of all time. Mayer joined Harvard's faculty of arts and science in 1953 and retired in 1975. 1975ல அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. அசியூமிங் த டைட்டில், அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அந்த டைட்டில் பேர் தான் என்னதுன்னா ஆல்ரெடி நான் நம்ம நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். நம்ம நோட்ஸ் இப்போ என்னோட கிளாஸ் நோட்ஸ் பார்க்காதவங்க போய் கிளாஸ் நோட்ஸ் பாருங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. அது ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க? அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபசர் ஆஃப் ஜுவாலஜி எம்ரிச்சஸ். ஓகேவா? இது வந்து அவர் கொடுத்த டைட்டில். ஓகேவா? அவருக்கு கொடுத்த டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், சப்போஸ் எக்ஸாம்ல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்ல நீங்க பார்த்தா இந்த ஆப்ஷன் இருந்தா அடிச்சிருங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் ஹிஸ் இயர்லி, இவர் 100 வயசு வரையும் வாழ்ந்தாரு, 102 வயசு வரையும் என்னமோ வாழ்ந்தாரு. ஸோ இங்க 8 இயர் கெரியர், 8 இயர் அவரோட கெரியர் மட்டுமே இருந்திருக்கு. இங்க 8 இயர்ல செத்து போயிடுறாங்க மனுஷங்க. ஆனா அந்த மனுஷன் 8 இயர்ல கெரியர் மட்டுமே 8 இயர் இருந்திருக்கு அவருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க எவ்வளவு வருஷம் அவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஹிஸ் ரிசர்ச் ஸ்பேண்ட் ஆர்னிதாலஜில இருக்கு. ஒரு நிமிஷம். Okay, I found this on the web for search spend on ornithology. இந்த சிறிய நான் கூப்பிடவே இல்லை, இப்போ அது பாட்டுக்கிட்டு வருது பாத்தீங்களா? சிறிய நான் கூப்பிடவே இல்லை, அதுவே வருது. ஓகேவா? இங்க ஸ்பேண்ட் ஆர்னிதாலஜினா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஆர்னிதாலஜினா பேர்ட்ஸை பத்தி படிக்கிறது, பேர்ட்ஸ்ல அதை பத்தி படிக்கிறது தான் ஆர்னிதாலஜி. டாக்ஸானமி, அப்புறமா டாக்ஸானமி டாபிக்லாம் என்ன நடத்தல, அதுக்கும் வீடியோ வருது, வெயிட் பண்ணுங்க. நான் இப்பயும் சொல்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 days 10 days அதுக்கப்புறமா நான் கரெக்டா கிளாஸஸ் லைவ்ல போட்டு நடத்துறேன். லைவ்ல டைம் யாருக்கும் வேஸ்ட் ஆகாது, கரெக்டா கிளாஸஸ் போவோம். ஸோ லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க எனக்காக. ஓகே? டாக்ஸானமி, ஜூஜியோகிராஃபினா இந்த ஜுவாலஜி அண்ட் ஜியோகிராஃபி ரெண்டுமே சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட். அப்புறமா எவல்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி ஆஃப் பயாலஜி, இதெல்லாம் அவர் வந்து ரிசர்ச் பண்ண பார்ட்ஸ். ஓகேவா? ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி மேட் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி த சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட். ஏர்னஸ்ட் மேயர் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. எங்க அது வரும்னா எவல்யூஷன் லெசன்ல வரும். ஓகேவா? ஏர்னஸ்ட் மேயர் தான் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு அதை. ஓகேவா? அவர் வந்து தனியா ஒரே ஆளா நின்று அதை பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா he also pioneered the currently accepted definition of a biological species. Mayer was awarded the 3 prizes widely regarded as, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜி, த பால்சன். இங்க பாத்தீங்களா, அதான் சொன்னா, இங்க வந்து பால்ஸ்மன் அப்படின்னு எழுதிட்டேன், இங்க பால்சன் வரும். ஓகேவா? நம்ம லெக்சர்ல பால்சன் எழுதிருக்க மாட்டேன், பால்ஸ்மன் அப்படின்னு எழுதிட்டேன், ஏன்னா ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. ஓகே? ஸோ இங்க வந்து பால்சன் பிரைஸ் வரும். அப்புறமா இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் பயாலஜி 1994. லெக்சர்ஸ்ல ஒரு 2 பாயிண்ட்ஸ் எங்கேயாச்சும் மிஸ் ஆகலாம், அதனாலதான் நான் NCERT படிக்க சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜி இதை நான் விட்டுட்டேன் லெக்சர்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் எழுதாத. ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜி வரும். ஓகேவா? அதுக்கப்புறமா பால்சன் வரும், இன்டர்நேஷனல் பிரைஸ் வரும், அப்புறமா கிரஃபோர்டு பிரைஸ், இது 3மே. ஓகேவா? at the age of 100 in 2004ல அவர் இறந்துட்டாரு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த PDF நான் வந்து டெலிகிராம் சேனல்ல தரேன். ஓகேவா? இதுவரையும் நீங்க யாருமே லைக் போடல, ஆனா வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? லைக் போட்டுட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் வீடியோ சேரும். ஓகேவா? அண்ட் உங்க கூட படிக்கிற பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் செல்ஃபிஷ் மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு படிச்சா வந்து உருப்படாது எதுவும்.
எல்லாருக்கும் சொல்லி தந்து படிக்கணும். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்னதுன்னா மெயின் சாப்டர்ல போலாம். இங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. How wonderful is the living world? The wide range of living types is amazing. The extraordinary habits in which we find. இதுல எதுவுமே இருக்காது இம்பார்ட்டன்ட். சில ஹியூமன் பிசியாலஜில இன்ட்ரோடக்ஷன்ல சில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் சாப்டர்ஸ்ல நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுல அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்காது. ஓகேவா? ஆனாலும் நான் படிச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. The beauty of galloping hordes of migrant birds, the valley of flowers or the attacking sharks evokes and a deep sense of wonder, the ecological conflict and the cooperation. இது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. இது படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்றதோட இம்பார்ட்டன்டான திங்க்கு நம்ம போலாம், மூவ் பண்ணலாம். ஓகே, இது வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. நெக்ஸ்ட் போலாமா? when we try to define a living, ஒரு ஆர்கானிசம் டிஃபைன் பண்ணும்போது லிவிங்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கானிசம் லிவிங்னா என்னன்னு டிஃபைன் பண்ணும்போது we conventionally look for distinctive characteristic exhibited by living organism. some distinctive character, டிஃப்ரெண்டான ஒரு யூனிக் கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா தேடுவோம். ஒரு லிவிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பா இதெல்லாம் தேடுவோம் நம்ம. ஓகேவா? அப்போ growth, reproduction, ability to sense environment and mount a suitable response come to. ஓகேவா? இது எல்லாம் இது growth, reproduction, ability to sense an environment, அது பேர் தான் கான்சியஸ்னஸ். ஓகேவா? அண்ட் இது எல்லாமே வந்து to come our mind immediately as unique feature of living organism. நம்ம மைண்டுக்குள்ள இதுதான் பட்டுன்னு வரும். வளரும், லிவிங் ஆர்கானிசம்னா வளரும், அதுக்கப்புறமா ரீப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறமா என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணும், இது எல்லாமே கண்டிப்பா வரும்ல. பட் இது எல்லாமே வரும். ஆனா ஒன் கேன் ஆட் a few more features, like இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. மெட்டபாலிசம், எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட், செல்ஃப் ஆர்கனைஸ், இன்ட்ராக்ட், எமர்ஜென்ஸ் டு திஸ் லிஸ்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, புரியுதா? எமர்ஜென்ஸ் டு திஸ் லிஸ்ட், இதுதான் என்சிஆர்டில நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க இந்த இடத்துல அவங்க இந்த லிஸ்டோட ஆட் பண்ணிக்கோ, இந்த லிஸ்டோட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல டைரக்டா கூட கொடுத்துருக்கான். அவங்க ஏன் எமர்ஜென்சி இன் திஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க? ஏன்னா வந்து அது ஒரு இன்டைரக்ட் வேர்ட். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும் என்சிஆர்டி. நெக்ஸ்ட், லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த கேரக்டர்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே, எங்க growth, reproduction, எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட் இருக்கு. அப்புறமா இந்த இடத்துல மெட்டபாலிசம் இருக்கு, எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட் இருக்கு, செல்ஃப் ஆர்கனைஸ் இருக்கு. செல்ஃப் ரெப்ளிகேட்னா என்னதுன்னா, இப்ப நான் இருக்கேன், என்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்ல, இப்ப ஒரு ஹியூமன் இருக்காங்க. ஹியூமனுக்கு குழந்தை பிறக்குது, கரெக்டா? ஹியூமனுக்கு வந்து நெக்ஸ்ட் இது வந்து பிறக்குது, கரெக்டா? செல்ஃப் ரெப்ளிகேட், அதை வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க, டூப்ளிகேஷன் பண்றாங்க. செல்ஃப் ரெப்ளிகேஷன்னா எக்ஸாக்டா வந்து குழந்தை வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகாது. ஆக்சுவலி வைரஸஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது எல்லாமே செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகும். அதோட எக்ஸாக்ட் காப்பி அப்படியே வரும். இதெல்லாம் தான் செல்ஃப் ரெப்ளிகேட். நம்மளும் டூப்ளிகேஷன் தான் பண்றோம். ஓகேவா? அது வந்து எக்ஸாக்டான வேர்டை நான் சொல்றேன். செல்ஃப் ரெப்ளிகேட் எக்ஸாக்டான வேர்டை எங்க யூஸ் பண்ணலாம்னா வைரஸஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அண்ட் செல்ஃப் ஆர்கனைஸ்னா அது தன்னைத்தானே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்ட்ராக்ட் அண்ட் எமர்ஜென்ஸ், செல்ஃப் ஆர்கனைஸ், அப்புறமா இன்ட்ராக்ஷன், இது எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் growth வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல இதே நம்ம ஸ்டேட் போர்டு புக்கா இருந்துச்சுன்னா இப்படி இந்த இடத்துல எல்லாம் நடுவுல growth அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொடுத்துருப்பான். இங்க என்ன கொடுத்துருக்கான்? டைரக்டா ஆல் லிவிங் ஆர்கனிசம் grow அப்படின்னு கொடுத்துட்டான். புரியுமா? இது சப் டாபிக்னு புரியாது. இதுக்காக தான் என்சிஆர்டியை வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி நான் படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு வாட்டியில எல்லா லெசனுமே நான் மோஸ்ட்லி எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வர நான் ஹைலைட் பண்ண போர்ஷன்ஸை யாரெல்லாம் ஒழுங்கா படிச்சுக்கிட்டீங்களோ அவங்களாம் அந்தந்த லெசன்ஸ்ல இருந்து கொஸ்டினை வந்து பயாலஜில ஐ கேன் அஷ்யூர் யூ அந்த லைனை மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க, அதுல இருந்து கொஸ்டின் வரும், கண்டிப்பா வரும். ஸோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ growth போலாம் நம்ம. ஓகேவா? growthல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? growthல all living organisms grow. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு, all living organism grow. கண்டிப்பா எல்லா லிவிங் ஆர்கானிசமும்
grow பண்ணிருக்கும். இதே என்னோட லெக்சர்ல பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே நான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் டிஃபைனிங் ஃபீச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் இங்க நடுவுல எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் எப்பவுமே லெக்சரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்சிஆர்டி போனீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும், படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth. இங்க இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா இன்க்ரீஸ் இன் மாஸ். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர். ட்வின் கேரக்டரிஸ்டிக். growthக்கு ரெண்டு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. growthனா என்ன? அதுக்கு ரெண்டு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. அதுக்கு பேர் என்னதுன்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர். ஒன்னு மாஸால இன்க்ரீஸ் ஆகணும், வெயிட்னால இன்க்ரீஸ் ஆகணும். வெயிட்க்கும் மாஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பிசிக்ஸ்ல, நம்ம பயாலஜி தான் படிக்கிறோம். ஓகேவா? சோ மாஸ், ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரும் growth தான். அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் அதுக்கு பேரும் growth தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னா நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ்ல மேல வந்து வெயிட் கூட 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 அதை வந்து அப்படியே மலை இருக்குல்ல, அது அப்படியே மேல போக போக வெயிட் கூடுது. வெயிட் கூட அது ஒரு growth-ஆ கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி நான் லிவிங் என்று பாருங்க, அந்த செல் இருக்குல்ல, யூனிசெல்லுலர் செல்ஸ், அதுல எல்லாத்துலயும் வந்து இப்படியே புட்டு அப்படியே பார்ட்டா டிஃபரன்சியேஷன் ஆகி அப்படியே இது போறதும் அதுக்கு பேரும் growth. ஓகேவா? அதனாலதான் இந்த இடத்துல அவங்க இதை சொல்லியிருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இங்க பாருங்க, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் grows by cell division. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் எதுல grow பண்ணும்? செல் டிவிஷன்ல grow பண்ணும். இன் பிளான்ஸ் திஸ் growth by cell division occurs continuously throughout their lifespan. இதுக்கு பேர் தான் நான் ஒரு பேர் கொடுத்திருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட் சொல்லியிருந்தேன். இன்டிட்டர்மினேட்னா ஓரளவு தான் growth ஆகும், டிட்டர்மினேட்னா grow ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கா? போய் லெக்சர் நோட்ஸ் எடுத்து பாருங்க, டிட்டர்மினேட் இன்டிட்டர்மினேட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது கொஞ்சம் எடுத்து பாருங்க. அண்ட் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மாத்தி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாச்சும் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதுக்கு நான் எல்லாமே மிஸ்டேக்கா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. எங்கேயாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆகிறது வழக்கம் அது. ஓகேவா? ஹியூமன்ஸ்னாலே மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். ஓகே, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தா பரவாயில்ல, நான் பாட்டி உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் படிச்சது. ஓகேவா? ஸோ பாருங்க இந்த இடத்துல இன் பிளான்ஸ் த growth by cell division occurs continuously throughout their life. Determinate, indeterminate, அது எங்க இருக்கு நான் காட்டவா? எப்போ அப்படியே பாத்துடலாம் வாங்க. ஃபைல்ஸ்ல இப்பயே காட்டுறேன், இங்க இந்த இடத்துலயே இருக்கும். 14 இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுதா ஹெட்டிங்கு? பிளான் growth is generally indeterminate அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, டிட்டர்மினேட் அண்ட் இன்டிட்டர்மினேட்டை வந்து நான் மாத்தி எழுதிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஐயோ. ஓகே, இன்டிட்டர்மினேட் வரும். பிளான் growth is indeterminate அப்படின்னா பிளான் growth வந்து அப்படியே நிக்காம வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். இதே ஹியூமன்ஸ்னா ஓரளவு தான் வளருவாங்க, அதுதான் வந்து மேட்டர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம திருப்பி லெசன் உள்ள போலாமா? இந்த இடத்துல இதுதான் வந்து இன்டிட்டர்மினேட். இதுக்கு பேர் வந்து determinate growth. ஓகேவா? in animals this growth, next போறேன் பாருங்க. in animals this growth is seen only up to a certain age. இதுக்கு பேர் தான் determinate growth. however cell division occurs in certain tissues to replace lost cell. Unicellular organism grows by cell division occurs in certain tissues to replace lost cells. அந்த செல் செத்து போன செல்லை ரீப்ளேஸ் பண்றதுக்காக செல் டிவிஷன் ஆகும். growth அப்படியே ரிட்டார்ட் ஆயிட்டாலும், அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாலும்
ஆனா வந்து அந்த ஸ்டாப் ஆயிட்டாலும் அப்பவும் செல் டிவிஷன் நடக்கும். எங்க அப்படின்னா செல், அந்த செத்து போன செல் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்காக. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் க்ரோஸ் பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலர் ஆர்கானிசமும் செல் டிவிஷன்னால தான் க்ரோ ஆகுது. ஒன் கேன் ஈஸிலி அப்சர்வ் திஸ் இன் இன்விட்ரோ கல்ச்சர்ஸ். இன்விட்ரோனா சொன்ன ஆல்ரெடி. இன்விட்ரோனா டெஸ்ட் டியூப்ஸ்ல லெபார்டரியில பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்விட்ரோ. அதுவும் நான் எழுதுறவா இந்த இடத்துல. இன்விட்ரோனா laboratory reactions. Laboratory reactions தான் in vitro சொல்றோம். By simple counting of number, இங்க பாருங்க by simple counting of number of cells under the microscope கடியில அது இந்த செல் டிவிஷனை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்ப 11th-லயோ 11th-ல வரும் ஆனியன் பீல் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல எனக்கு பண்ணிலாம் காட்டல. நிறைய ஸ்கூல்ல பண்ணி காட்ட மாட்டாங்க. ஸ்டேட் போர்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு. ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலி பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நீங்க மெடிக்கல் காலேஜ் போனா இங்க ஏதாச்சும் இருந்தா பாருங்க. ஓகே, அந்த இடத்துல வந்து இந்த ஆனியன் பீல் வந்து எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு கொஞ்ச நேரம் வச்சு அதுல ஏதோ சொல்யூஷன்ஸ் எல்லாம் போட்டு அதோட growth நோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது ஓகேவா? அந்த மாதிரி in majority of higher plants and animals growth and reproductions are mutually exclusive event. In majority of higher plants and animals, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட். growth reproduction ரெண்டுமே தனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சேம் கிடையாது. பட் இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இப்படியே கீழே பாத்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப்ல இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இன் யூனிசெல்லுலர் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் செல்ஸ். ஓகேவா? ரெண்டுமே வந்து இந்த இடத்துல தெரியுதா? When it comes to unicellular organisms like bacteria, unicellular algae or amoeba, reproduction is synonymous with growth, that is increase in number of cell. இங்க பாருங்க, நான் வந்து ஒரே டாபிக்ல சொல்லி கொடுத்த 2 பாயிண்ட் இங்க வேற இதுல இருக்கு. புரியுதா? கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு வந்து ஒண்ணு இருக்காது நீங்க என்சிஆர்டி படிக்கும் போது. நீங்க அதனால புரிஞ்சு படிக்கணும். ஒழுங்கா புரிஞ்சு பாயிண்ட்ஸை வந்து கான்சியஸா படிக்கணும். கான்சியஸா படிச்சீங்கன்னா தான் உங்களால கரெக்டா படிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் மஸ்ட் ரிமெம்பர் தட் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் growth. ஸ்டார்டிங்கே வந்து 2 கேரக்டரிஸ்டிக் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் சொல்லிது இங்க இது இப்பயும் திருப்பி அதே தான் சொல்றாங்க. இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் growthல தான் வரும் அப்படின்னு சொல்லி. நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ grow if it take increase in body mass as a certain criterion for growth. Mountains, boulders, sand moss do grow. சப்போஸ் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸையும் நம்ம ஒரு கிரைட்டீரியாவா growthக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, எடுத்துட்டாங்க ஆக்சுவலி. அது எடுத்துட்டனால மவுண்டைன்ஸ், boulders, sand mounds இது எல்லாமே வந்து அதுவும் grow ஆகுதுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா over this kind of growth exhibited by non-living object is by accumulation of material on the surface. In living organism growth is from inside. இதுவும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? அது உங்களுக்கே தெரியும். லிவிங் ஆர்கானிசம்ல growth வந்து உள்ள இருந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? growth therefore cannot be taken as a defining property of a living organism. Conditions under which it can be observed in all living organisms have to be explained, and then we understand that it is a characteristic of living organism. A dead organism do not grow. இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா growth therefore cannot be taken as a defining property of living organism. இதுதான் இம்பார்ட்டன்ட். It's not a defining property. Defining property, characteristic property, defining feature, characteristic feature என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் வச்சு நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் சேனல்ல, லெசனும் நடத்தி போட்டுட்டேன். லெக்சர் 1 லிவிங் வேர்ல்டு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீட்ல கொஸ்டின் வரும். நீட்ல இந்த வருஷம் கொஸ்டின் வருது. அதுல இருந்து ஓகே 90% வருது அதுல இருந்து கொஸ்டின். அதுல இருந்து வரலன்னா வேற எங்க இருந்து வரும் நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா கண்டிப்பா நான் சொல்ற இடத்துல இருந்து கொஸ்டின் வரும். Okay, conditions under which it can be observed in all living organism have to be explained. இதுக்கு அப்புறமா இது எல்லாமே ஓகே. இப்ப ஒரு கண்டிஷன் இருக்கு லிவிங் ஆர்கானிசம்க்குனா அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து எக்ஸெப்ஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். அப்போதான் அது வந்து ஒரு இதுவா ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்ல டெட் ஆர்கானிசம் do not grow. கண்டிப்பா செத்து போனது திருப்பி வந்து வளராது. ஓகே, சோ தட்ஸ் டெட் இஸ் a dead man. நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் லைக்வைஸ் இஸ் a characteristic of living organism. அதே மாதிரி
ரீப்ரொடக்ஷன் ஒரு கேரக்டரிஸ்டிக் டிஃபைனிங் ஃபீச்சர் கிடையாது. ஏன்? In multicellular organism, reproduction refers to the production of progeny possessing feature more or less similar to those of parents. Multicellular organismல reproduction அப்படின்னா பேரண்டோட மோர் ஆர் லெஸ் சிமிலர், கொஞ்சம் பேரண்ட் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் ஆஃப் ஸ்பிரிம் ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதுக்கு பேர் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். Invariably and implicitly we refer to sexual reproduction. அத இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மேல இருக்கிற பாயிண்ட என்னவா சொல்றோம், இங்க வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க, அது என்னதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்சிஆர்டியோட லாங்குவேஜ். என்சிஆர்டியோட லாங்குவேஜ் வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட், ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பை asexual மீன்ஸ் ஆல்சோ. செக்ஷுவல் மீன்ஸ் மட்டும் இல்ல, asexual மீன்ஸ்லயும் அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். Fungi multiply and spread easily due to millions of asexual spores they produce. In lower organisms like yeast and hydra, we observe budding. In planaria, flatworms, we observe true regeneration. That is true regeneration என்னன்னு வந்து அப்படியே கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபங்கை இதெல்லாம் ஒரு இந்த லெசன்ல மட்டும் வராது, எல்லா லெசன்லயும் வரும். இதெல்லாம் நிறைய லெசன்ஸ்ல இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சோ வந்து இங்க படிக்கலனாலும் வேற லெசனை நீங்க கண்டிப்பா படிச்சிருவீங்க. புரியுதா? அதனால வந்து இதை இங்க படிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட், இந்த ஃபங்கை இந்த இடத்துல பாருங்க. இந்த ஃபங்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, புரோட்டோனிமா ஆஃப் மோசஸ், இது எல்லாமே வந்து பிராக்மெண்டேஷனால மல்டிப்ளை பண்ணும். இதெல்லாம் நான் வந்து லெக்சர்ல கிளியரா போட்டிருந்தேன். ஓகேவா? அது பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த ஹைலைட் பண்ண பிடிஎஃப்பும் வந்து நான் டெலிகிராம்ல போடுறேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஸ்ட் போர்ஷன்ஸும் வந்து டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியாச்சு, அதுவும் போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து நான் டெஸ்ட் ஜூலை 16 காலைல வந்து ஒரு 11 o'clock போஸ்ட் பண்ணிடுவேன். OMR ஷீட்டும் வந்துடும். பிரிண்ட் எடுங்க, டெஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து டவுட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன் டெலிகிராம்லயே, டிஸ்கஷன் குரூப். கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட்டா இருந்தா உங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் டவுட் ரொம்ப இருந்துச்சுன்னா நான் பார்த்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி அதை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. போட்டோ எடுத்துக்காக தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் குரூப். மிஸ்யூஸ் பண்ணாதீங்க குரூப்பை. ஓகேவா? ஸோ மிஸ்யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட், we have already defined growth as an equivalent to increase in cell number or mass. Hence we notice that in single celled organism we are not very clear about the usage of these two terms, growth and reproduction. Already growth define பண்ணிட்டோம். ஆனா வந்து single celled organismல we are not clear about this. growth and reproduction இங்க ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இந்த டிஃபரன்சியேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், we are not very clear about the usage of திருப்பி இதே தான் வந்திருக்கோம் பாத்தீங்களா? அதே மாதிரி there are many organisms which do not reproduce. Mules, sterile human couples, அப்புறமா worker bees, infertile human couples, இவங்க எல்லாருமே வந்து reproduce பண்ண முடியாது. So that will be exception of course. Okay, here hence reproduction also cannot be all inclusive distinctive characteristic of living organism. Of course no living object is capable of reproducing or replicating by itself. இதுலயும் வந்து ஒன்னு சொல்லியிருக்காங்க, நான் லிவிங் ஆர்கானிசம்னால ரீப்ரொடியூஸும் பண்ண முடியாது, தன்னை ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது. ஸோ வந்து பட் இங்க வந்து இந்த ஸ்டெரைல் இருக்கிறதுனால அதே மாதிரி சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல ரெண்டுத்துலயும் வந்து கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. growthனா என்ன, ரீப்ரொடக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ரீப்ரொடக்ஷனை வந்து டிஸ்டிங்டிவ் ஃபீச்சரா எடுக்கல, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் போலாமாங்க. another characteristic of life is metabolism அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, another characteristic of life is metabolism. இன்னொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு, அது என்னன்னா மெட்டபாலிசம். all living organisms are made of chemicals. these chemicals small and big. கண்டிப்பா உடம்பு ஃபுல்லா கெமிக்கல் தான் இருக்கு. இது பாஸ்பரஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், அப்புறமா ஹைட்ரஜன், இதுன்னு சொல்லி ஃபுல்லா கெமிக்கல்ஸால தான் மேட் ஆயிருக்கு. These chemicals, small and big, belonging to the various classes, sizes, functions, etc., are constantly being made and changed into some other biomolecules. These conversions are chemical reactions or metabolic reactions. இந்த உடம்புல கான்ஸ்டன்டா
ஒரு சப்ஸ்டன்சஸ்லயும் இன்னொரு சப்ஸ்டன்சஸ் anabolic reactions catabolic reactions நடந்துட்டே இருக்கு. ஸோ ஹியூமன் பாடியில ஆம்பிபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. கரெக்டா? ஒன்னு anabolic நடக்குது, இன்னும் catabolic, ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. ரெண்டுமே சேர்ந்து நடந்தா அதுக்கு பேர் ஆம்பிபாலிக். ஓகே, இது நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ், இந்த கான்ஸ்டன்டா இந்த நடக்கிற ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது? மெட்டபாலிசம். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. There are thousands of metabolic reactions occurring simultaneously inside all living organism, be they unicellular or multicellular. Unicellular இருக்கட்டும், மல்டிசெல்லுலரா இருக்கட்டும், லிவிங் ஆர்கானிசம்னா கண்டிப்பா அந்த இடத்துல மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஆல் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, மைக்ரோப் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். த சம் ஆஃப், இந்த இடத்துல ஆல் பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோப்ஸ் எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்னாலே நடத்தும். அதுதான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகேவா? The sum total of all chemical reaction occurring in our body is called metabolism. இது வந்து மெட்டபாலிசம்கான டெஃபினிஷன். இது யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மெட்டபாலிசம்கான டெஃபினிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், no non-living organism object, no non-living object exhibit metabolism. இதுவும் வந்து ஒரு ஃபேக்ட். கரெக்டா? ஃபேக்ட். அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். A metabolic reaction can be demonstrated outside the body in a cell-free system, and isolated metabolic reactions outside the body of an organism performed in a test tube is neither living nor non-living. Hence, while metabolism is a defining feature of all living organism without exception. ஏன்னா இங்க சொல்லியிருக்காங்க, வெளியில நடக்கிற ரியாக்ஷன்ஸ் டெஸ்ட் டியூப்ல மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடத்த முடியும். அந்த ரியாக்ஷன்ஸ் ஆர் லிவிங், பட் இந்த சரௌண்டிங் தான் நான் லிவிங் தவிர. ஸோ வித்தவுட் எக்ஸெப்ஷன் இட்ஸ் அ டிஃபைனிங் ஃபீச்சர். ஓகேவா? without exception. Next point என்னது? Isolated metabolic reactions in vitro are not living things but surely living reactions. இது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி லைன்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அதனால இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே. ஹென்ஸ் நெக்ஸ்ட், இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கிற காரணமே செல்லுலர் ஆர்கனைசேஷன். கரெக்டா? அதனால ஹென்ஸ் செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பாடி இஸ் a defining feature of life forms. Okay, next polama. Next, perhaps the most obvious and technically complicated feature in the next paranga, இந்த இடத்துல complicated feature of all living organism is this ability to sense their surrounding or environment. சென்ஸ் பண்ற அந்த எபிலிட்டி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபீச்சர், லிவிங் ஆர்கனிசம்க்கே உரிய ஒரு ஃபீச்சர். ஓகேவா? அண்ட் ரெஸ்பான்ஸ் டு தீஸ் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை விச் குட் பி பிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we sense our environment through our sense organs. Plants respond to external factors like light, water, temperature, other organism, pollutants, etc. Plant வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா வந்து நிறைய பேர் தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. அதனால நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பிளான்ட்ஸ்னாலையும் அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் இங்க கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் அதனால பிளான்ட்ஸால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஆல் ஆர்கானிசம் from the prokaryotes to the most complex eukaryotes can sense and respond to environmental cues. Okay? All organisms from the prokaryotes to the most complex eukaryotes, அது வர எல்லாத்துலயும் prokaryotes இருக்கட்டும், eukaryotes இருக்கட்டும், living organismனாலே கண்டிப்பா அதனால ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்டல் கியூஸ் பண்ண முடியும். என்விரான்மெண்ட்க்கு அதனால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், போட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் பீரியட். சீசனல் பீரியட்ஸ்ல இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீட் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி பீரியட்ஸ்ல போட்டோ பீரியடிசம், இந்த லைட் டியூரேஷன்ன்றது அது வந்து அதோட ப்ரீடிங் எபிலிட்டியை வந்து எஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? இன் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஆல் ஆர்கானிசம்ஸ் handle chemicals entering their bodies. All organisms therefore are aware of their surroundings. Okay va? Human beings is the only organism who is aware of himself. Self consciousness இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இருக்குல்ல இது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சொல்லியிருக்காங்க, கான்சியஸ்னஸ் இஸ் a defining feature. of course defining feature, இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறமா நான் படிச்சு காட்டலாம். சரி, காட்டுறேன். ஃபுல்லா வளவலன்னு ஜோக் அடிச்சு வச்சிருப்பானுங்க, காட்டுறேன். ஓகேவா? when it
comes to human beings, inga parunga, when it comes to human beings, it is all more difficult to define the living state. We observe patients lying in coma in hospitals virtually supported by machines which replace heart and lungs. The patient is otherwise brain dead. The patient has no self consciousness, or such patients who never come back to life, living or non living. இவங்க என்ன கேக்குறாங்க, சரிப்பா செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஒரு இதுவா சொல்லிட்டேன், ஓகே, கோமால எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஏஞ்சிக்க முடியாது, செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்காது, அவங்க எல்லாம் என்ன எப்படி லிவிங் நான் லிவிங் நான் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான திங். கோமான்றது ஹியூமன்ஸ்ல வருது, நிறைய ஆர்கானிசம்ஸ்லயும் அது வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வாண்டடா வந்து ஏதாச்சும் ஒரு உடம்புனால வருது, நேச்சுரலா வருது இல்ல, கரெக்டா? சோ அதனால மேபி வந்து அவங்க ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, தவிர அவங்க ஆன்சர் எதுவும் தரல, புரியுதா? அதான் சும்மா வந்து அப்படியே ஏதோ தரணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இங்க நடுவில் பாத்தீங்கன்னா சீசனல் பிரீடர்ஸ் பத்தி எதுக்கு தரணும் இந்த இடத்துல, தேவையே இல்லாம, புரியுதா? அந்த மாதிரி தான் என்சிஆர்டி இப்படி தான் இருக்கும், ஓகே, பழகிக்கோங்க. இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் கம் டு நோ தட் ஆல் லிவிங் phenomena are due to underlying interactions. Properties of tissues are not present in the constituents of cells but arise as a result of interaction among the constituent cells. Similarly, properties of cellular organisms are not present in the molecular constituents of the organelle but arises as a result of interactions among the molecular components comprising the organelle. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குல்ல, அது வந்து கான்ஸ்டிடியூன்ட், செல்லோட கான்ஸ்டிடியூட்டிவ் இல்ல, ரெண்டு செல்லுக்கு இன்ட்ராக்ஷன் நடக்குது, ரெண்டு பொருளுக்கு இன்ட்ராக்ஷன் நடந்து வர்றதுக்கு பேர் தான் வந்து அது, புரியுதா? அது அந்த மாதிரி வருது. அதே தான் மாலிகுலர் காம்போனன்ட்ஸ்க்கும் வந்து அதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராக்ஷன் மூலியமா தான் வருது. இதெல்லாம் நீங்க வந்து ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க, அது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், these interactions results in emergent properties at a higher level of organization. This phenomenon is true in the hierarchy of organizational complexity at all levels. Therefore, we can say that living organisms are self-replicating, evolving and self-regulating interactive system capable of responding to external stimuli. Biology is இதுவரையும் இங்க இருக்குல்ல, இது வரையும் அந்த லிவிங் ஆர்கானிசம் இவ்வளவு நேரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அது எல்லாமே இது இருக்கு அது இருக்கு அது இருக்கு, ஓகேவா? அததான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய பேராகிராஃப் இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், ஆனா இல்ல, டைம் வேஸ்ட் ஆகும்ல நம்மளுக்கு. இது எல்லாமே வந்து இதுல இருந்து கொஸ்டின் வராது மோஸ்ட்லி. இதுல மேபி வரதுக்கு எங்க இருந்து சான்சஸ் இருக்குன்னா, ஆல்ரெடி மேல படிச்சது தான் எல்லாமே. இங்க பாருங்க, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், எவால்விங், செல்ஃப் ரெகுலேட்டிங் இன்டராக்டிவ் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, பயாலஜி இஸ் ஸ்டோரி ஆஃப் எர்த், இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பேராகிராஃப், நெக்ஸ்ட் பேஜ் போறோம் நம்ம இப்போ. இந்த பேஜ் போலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுதான் எப்பயும் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ, என்சிஆர்டி ரிவ்யூ சீரிஸ் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், கிளாஸ் லெக்சர் நடத்தினா கொஞ்சம் நல்லா போவோம். இந்த ரிவ்யூ சீரிஸ் படிச்சு எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும், ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தா சொன்னா திருத்திக்க போறேன். ஸோ கண்டிப்பா சொல்ல ட்ரை பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, ஓகே? இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ, you will see large variety of living organism. It be a potted plant, insect, birds, your pets or other animals and plants. There are also several organisms that you cannot see with your naked eye, but there are all around you. Correct, exactly. நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு, என்னென்னமோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு, நம்மளை சுத்தி நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு கண்டிப்பா, ஓகேவா? என்சிஆர்டியை பொறுத்தவரை இந்த மாதிரி வந்து வளவலான் தேவையில்லாத பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கும். இங்க நடுவுல நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா 2-3 லைன் இம்பார்ட்டன்டான லைன்ஸும் இருக்கும். அதை கேட்ச் பண்றது தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், புரியுதா? எங்கெல்லாம் இம்பார்ட்டன்டான லைன்ஸ், எங்கெல்லாம் வளவலான் தேவையில்லாத லைன்ஸ் இருக்கு, அதை கேட்ச் பண்ணி நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது, சிம்பிள், முடிஞ்சது எல்லாமே, ஓகேவா? ஸோ அதை கேட்ச் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், இஃப் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த ஏரியா தட் யூ மேக் அப்சர்வேஷன்ஸ் இன் த ரேஞ்ச் அண்ட் த வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் தட் யூ see would increase. Obviously, if you were to visit a dense forest, you would probably see a much greater number and kinds of living organisms in it. Each different kind of plant, animal and organism that you see represent a species. The number of species that are known and described range between இந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? பயோடைவர்சிட்டினா ஒன்றும் இல்லை, இந்த டைவர்சிட்டி இருக்குல்ல,
இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கு நம்ம உலகத்துல, இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஸ்பீஷஸ் இருக்கு, எல்லாமே ஒன்னா வாழுது, அதுக்கு பேர் தான் திஸ் ரெஃபர்ஸ் டு பயாலஜி, பயோடைவர்சிட்டி அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாங்க பாத்தீங்களா. வள 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 வளன்னு கொடுத்து சிம்பிளா முடிச்சு. இதுதான் என்சிஆர்டி, அந்த புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. Or the number and types of organisms present on earth. We should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. புதுசா இடத்தை கண்டுபிடிக்க பழைய இடத்துலயே கூட நிறைய புது ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி ஓகேவா. அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தான் வந்து பயோடைவர்சிட்டி, அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டட் earlier, already சொன்ன மாதிரி there are millions of plants and animals in the world. We know the plants and animals in our own area by their local names. These local names would vary from place to place. Even within a country, probably you would recognize the confusion. ஓகேவா, கண்டிப்பா இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, இவ்வளோ ஆர்கானிசம்ல ஒரு லோக்கல் நேம் இருக்கும். நாய்க்கு நாயின் இருக்கும், பூனைக்கு பூனைன்னு இருக்கும், நம்ம ஊர்ல வேற ஊர்ல ஒரு பேர் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து லெக்சர்ல சொன்னதான், லெக்சர் பார்க்காதவங்க போய் பாருங்க ஓகேவா. சோ இந்த மாதிரி இருக்கு, அது வந்து கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணும். இப்ப வேர்ல்டு ஃபுல்லா நீங்க போகும்போது, இப்ப வேர்ல்டு வேற ஏதாச்சும் ஊருக்கு போயிட்டு நான் புலி அப்படின்னு சொன்னா அவன் புலிக்குன்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு, புரியுதா. அதனால அங்க டைக்ரிஸ் அப்படின்னு சொன்னா அவங்க சயின்டிபிக் நேம் வச்சு புரிஞ்சுப்பாங்க, சிம்பிள், புரியுதா. பேந்திரா, லியோ, பேந்திரா, டைகிரிஸ் அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த பேந்திரான்றது அந்த ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ், புரியுதா. அந்த அந்த இதுதான் வந்து நம்ம அதுக்காக தான் சயின்டிபிக் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் அதுதான், hence there is a need to standardize the naming of living organisms such that a particular organism is known by the same name all over the world. இப்ப நான் சொன்னல, அது அப்படியே லைனா வந்திருக்கு, சிம்பிள் ஓகேவா. இவ்வளோ ரெண்டு வாட்டி லெசன் எடுக்கிறேன், ஒரே சாப்டர் ரெண்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா. இன்னும் கடைசி வர நிறைய வாட்டி எடுப்பேன். ஸோ இவ்வளோ நான் உங்களுக்காக பண்றேன். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணலாம் பரவாயில்ல, ஷேர் ஆச்சும் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்க்க வேணாமா, நீங்க மட்டும் படிச்சா போதுமா, அதனால நான் சொல்றேன், புரியுதா. So this process, and the naming process க்கு பேர் தான் வந்து nomenclature. Obviously nomenclature or naming is only possible when the, இங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபிகேஷன். ஆனா நான் ஐடென்டிஃபிகேஷனை சொல்லல, ஃபர்ஸ்ட் நாமென்க்ளேச்சரை சொல்லிட்டு obviously nomenclature or naming is only possible when the organism is described correctly. அந்த ஆர்கானிசம் வந்து கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து நாமென்க்ளேச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நாமென்க்ளேச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த வே ஆஃப் டெல்லிங் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் என்சிஆர்டி இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் புரிஞ்சிக்க. அதை புரிஞ்சுக்கிட்டே நீங்க படிக்கணும் கரெக்டா. திஸ் ஐடென்டிஃபிகேஷன் in order to facilitate the study, and the number of scientists have established procedures to assign a scientific name to each known organism. This is acceptable to all biologists over the world. For plants, scientific names are based on agreed principles and criteria. Plants kala yaar per vapan sollirupanga, adu rendume வந்து highlight பண்ணிரலாம். International code, இது animals க்கு வந்து international code for zoological nomenclature ஓகேவா. The scientific names ensure that each organism has only one name. ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும் ஒரு ஆர்கானிசம்க்கு. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எனி ஆர்கானிசம் should enable the people in any part of the world ஓகேவா. எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்தோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எந்த பீப்புள்னாலையும் வந்து அதை புரிஞ்சுக்க முடியணும் கரெக்டா. டு அரைவ் த சேம் நேம், ஒரே நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி. They also ensure that such a name has not been used for any other known organism. Already ஒன்னு யூஸ் பண்ண நேம் வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து அதோட ரூல்ஸ் ஓகேவா. Biologists follow universally accepted principles to provide scientific names to no organism. Each name has two components, the generic name and the specific epithet. ரெண்டு நேம் இருக்கு. பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இதுக்கு பேர். ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சரும் இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டேட் போர்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு. பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு பயாலஜி இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் தான் தேவை. இது யார் கொடுத்தா அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். தட்ஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் சயின்டிஸ்ட் நேம்ஸ் வந்து இப்போ ரீசென்ட் இயர்ல நீட்ல கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சயின்டிஸ்ட் நேம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. நெக்ஸ்ட் B is being practiced by biologists all over the world. This naming system used
using a two-word format was found convenient. Let us take the example of mango. Or mango example இருக்கு, providing scientific names. Mangifera indica இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க, ஹைலைட். ஓகே, Mangifera indica. Let us see how its binomial name. இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த ரூல்ஸை வந்து நான் ஆல்ரெடி 4 பாயிண்ட் எடுத்து ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டேன். நான் ஆக்சுவலி கிளாஸ் வந்து இதுவரை தான் முடிச்சிருக்கேன். ஓகேவா, இதுக்கப்புறமா நம்ம பார்க்குறோம், இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். இது ஃபுல்லா வந்து இதுக்கப்புறமா நான் ஸ்லைடு போடல, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா இன்னொரு லெக்சர் வரும்போது அந்த லெக்சர்லயே நான் இன்சைட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தனித்தனியாக எடுத்துட்டு ஐயோ தனித்தனியாக எடுத்துட்டு டைம் ரொம்ப போற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ இந்த லெக்சர் நடத்தும் போதே ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வரும், அதுக்கப்புறமா என்சிஆர்டி எக்ஸ்பிளனேஷன், நோட்ஸ் வரும், என்சிஆர்டி எக்ஸ்பிளனேஷன். புரியுதா? அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம், செமையா இருக்கும். ஓகே, ஸோ இதுவரையும் நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா டவுட் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டெலிகிராம்ல. டெலிகிராம் டவுட் குரூப்க்கு போய் பாருங்க, பார்த்து ஜாயின் பண்ணி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதில் கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் தேங்க்யூ, பை பாய்.